நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பது ஆன்றோர் வாக்கு. இந்த அயோத்திக்குள் நுழைந்து வலம் வந்து இந்த குடும்பத்தை சற்றே கூர்ந்து பார்ப்போமே. ரெடிங்க, எல்லாம் வரலாம். இவர் அனந்தசயனம், குடும்பத் தலைவர். பெயரில் மட்டுமே தூக்கம் குடிகொண்டிருக்க உண்மையில் தூக்கம் இழந்தவர். போட்டோக்கு டைம் ஆச்சு பாரு. எங்கடா போயிட்டாவ? எங்க அவளை காணோம்? ரம்பா, ரம்பா, எங்கேன்னு சத்தம் வருது? இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க கைத? வெளியே வா, வெளியே. போட்டோக்கு போலாமா? இவர் திருவாளர் அனந்தசயனம் அவர்களின் சகோதரி ஷண்பகம். இவள் ஒரு வாழாவெட்டி என்று சொன்னால் அது சற்று கடினமான சொல். கணவனை விட்டு பிரிந்து வாழ்பவள் என்று சொல்வது சற்றே நாசூக்கு. அண்ணன் வீடுதான் அடைக்கலம். என்ன அண்ணி இன்னும் காணோம்? அவ இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிடுவாளா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அம்மா, இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மேட்சிங் பிளவுஸ் இல்லையே. ஐயா, இதுவும் நல்லா இல்லம்மா. திருப்பி காட்டுன்னு தெரிய. వినాయక నిన్ను వినా బ్రో చూడకు, వినాయక నిన్ను వినా బ్రో చూడకు. நாங்க உட்காரணும். உங்க அக்கா வீட்டுல உனக்கு இல்லாத இடமா? அதான் நிறைய இடத்த கொடுத்து வச்சிருக்காள. கீழே இறங்கு. முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவ என போதும். முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு. இவர் பன்னீர் என்று அழைக்கப்படுகின்ற பன்னீர் செல்வன், குடும்பத் தலைவியின் சகோதரன். சங்கீத ஞானம் கை கொடுக்க பல வழிகளிலும் பிழைக்க தெரிந்த குணமில்லாத ஒரு குணச்சித்திரம். என்ன சார், மற்றவங்களாம் வரலையா? ஏற்பட்ட உருப்படின்னு சொன்னாங்க. ஏய் சுந்தரமூர்த்தி, ஏய் கார்த்தி, வாங்கலண்டா. இவன் கார்த்தி என்கிற கார்த்திக், இவன் சுந்தரமூர்த்தி. இருவரும் அனந்தசயனத்தின் ஆண் வாரிசுகள். டே, உன்னை மட்டும் ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்துட்டா அடுத்து காதலில் வருஷம் நீ தான்டா கண்ணா. தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட் பிரதர். சரி, நோ ப்ராப்ளம்டா. அவ்வப்பொழுது சுந்தரமூர்த்தி செய்யும் சின்ன பாவச் செயல் இது. மைனர் சின். மேஜர் சின்னுக்கு மூலதனம் வேண்டுமே. கட்டி பிடிக்கிறேன், பிக் பாக்கெட் அடிக்கிறியா? என்னடா? நாங்க ரெடிப்பா. என்ன இவ்வளவுதானா சார்? ஏ பிரீத்தி. இவள் பிரீத்தி, பெண் வாரிசு. அதிகம் யாரிடமும் நேரில் பேச மாட்டாள். அதிகம் பேசுவது என்னமோ இவள் போனில் தான். இவள் பூஜா, ஒரு அலங்கார பிரியை, தாயாருக்கு ஏற்ற வாரிசு. இவள் கடைக்குட்டி பிங்கி. பூஜா, பிரீத்தி, பிங்கி, இந்த வீட்டு 3 மஸ்கிட்டர்ஸ் வாங்களேம்மா. ஐயோ, எனக்கு இடமே இல்ல. பீஸ். சரோ, சரோ. அக்கா, அம்மா சீக்கிரம் வாயம்மா. இதோ அம்மா புடவை கட்டி முடிச்சாச்சுங்க. அப்புறம் என்ன அம்மா சீக்கிரம் வர சொல்ல. ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பெரிய ஹேர் ட்ரெஸ் அம்மா, சுருக்கு போட்டு வர வேண்டியது தானே. இதோ பொட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ வேற ரன்னிங் கமெண்ட்ரி அக்காவுக்கு.
தலைக்கு பூ வச்சாச்சு. வந்தாச்சு அம்மா வந்தாச்சு. சரோ என்கிற சரோஜினி இவர்தான் வீட்டின் சர்வாதிகாரி. என் ட்ரெஸ் எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்குமா? நரைச்ச முடி கூட நல்லா தெரியுது. வா உட்கார். நான் எங்க உட்கார்றது? எனக்கு இடம். அப்பா தலை மேலதான் அதானே உன் இடம். தள்ளுடா. தள்ளு. தள்ளி. தள்ளு. அப்பா. ஆட்டம் கேமரா ரெடியாப்பா? நான் எப்போ ரெடி சார். ரெடி ரெடி. கொஞ்சம் இருங்கய்யா, நானும் வந்துடுறேன். கண்ணாம்பா இந்த வீட்டின் சமையல்காரி, சில நேரங்களில் உதவி சர்வாதிகாரி, இந்த அயோத்தியின் மந்திரை. நான் எங்க நிக்கிறது? எனக்கு இடம். ஐயோ, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. நான் ரெடி. எல்லாம் இங்க பாருங்க. ரெடி ரெடி ப்ளீஸ். எல்லாம் சிரிச்ச மாதிரி இருங்க. என்னங்க ஆ ஒரு 3000 ரூபாய் பணம் கொடுங்களேன். எதுக்கு 3000 ரூபாய்? போட்டோகிராஃபருக்கு கொடுக்கதான். 3000 ரூபாயா? நியாயமா இருக்கு. உங்க குடும்பத்தோட படம் பத்திரிக்கையில வரணும்னா என்ன சும்மாவா? ஏதோ கட்டுற ஒன்று பத்திரிக்கையில் நம்ம பற்றி வருதுன்னு சொன்னேன். அது அவங்களா போடலையா? போடுவாங்களே, நல்லா போடுவாங்க. நான் தான் போட வைக்கிறேன், எடுங்க. அடிப்பாவி, எதுக்காக இப்படி பணத்தை கொட்டி பத்திரிக்கையில் நம்ம பற்றி கட்டுற வரணும்? ஒரு பப்ளிசிட்டி தான். ஒரு 4 பேர் படிக்கிறதுக்காகவா? 4 லட்சம் பேர் படிக்க போறாங்க. அதுவும் லட்சிய குடும்பம்னு போட்டு வரப்போகுது. நம்ம குடும்பத்தில் யாருக்கும் லட்சியம் கிடையாது. யார் கேட்டாங்க நம்ம குடும்ப படம் பத்திரிக்கையில் வரணும்னு? அதுவா வந்தா சரி. உங்க போட்டோ பத்திரிக்கையில வரதுக்கு நீங்க என்ன பப்ளிக் ஃபிகரா இல்ல சாதனை ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ரெண்டும் இல்ல. அப்புறம் என்ன? வெயிட் பண்றான் பாருங்க. விவேக் அண்ட் கம்பெனி கொடுக்க வேண்டிய பணம் தான் எங்கிட்ட இருக்கு. அதுவும் போன மாசத்து டியூஸ். அத போட்டோகிராஃபரா கொடுத்துடலாம். அப்போ விவேக் அண்ட் கம்பெனி அத நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப போட்டோகிராஃபர் அனுப்பிடலாம். தனியா ஒரு 50 ரூபா அடுங்க ஆட்டோ சார்ஜுக்கு. இந்தா நீ ஏன் பட்டுவாடா பண்ணிக்க. வீண் செலவு வீண் செலவு. அதான் ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர்னு வீட்டில் ஏற்கனவே இருக்க. எது ஃபேமிலி குரூப் போட்டோ நம்ம வீட்டில்? அங்கே பாரு. மீன் தொட்டி கொண்டாந்து வச்சிட்டேம்மா. எவ்வளோ கொடுத்த? 2000. 2000-மா? இன்னும் என்னம்மா, உள்ளூர் குட்டையில் பிடிச்ச மீனா அது? ஆஸ்திரேலியாவிலேருந்து இம்போர்ட் பண்ண மீன். 2000 ரூபா ஆயிட்டாமா. இது ஒன்று தான் குறைச்சல். ஃபிஷ் டேங்க். ஹலோ, எஸ், நான் தான் பேசுகிறேன். என்னது சார்? டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் இஷ்யூ பண்ண செக்கா ரிட்டர்ன் பண்ணாதீங்க சார். தயவுசெய்து அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணாதீங்க ப்ளீஸ். டெலிஃபோன் லைனை கட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் இருங்க, என் ஒய்ஃபை கூப்பிடுறேன், பேசிக்கோங்க. ஓகே. சரோ, சரோ, பறி கொடுத்த மாதிரி எதுக்கு இப்படி கத்துறீங்க? மானமே பறி போயிட்டு இருக்க. செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. செக் பவுன்ஸ் ஆனா மானம் போயிடுமா? பணக்காரங்களுக்கு இதெல்லாம் சகஜம் தானேங்க. செக் பவுன்ஸ் ஆகி வர்றது உனக்கெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு இல்ல? சரி சரி, அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட பேசிக்கோ. ஹலோ மிஸ்டர் ராஜாராம், ஹவ் ஆர் யூ? நேற்று அடையார் பார்க்கல உங்க பேங்க் சேர்மனை பார்த்தேன். ஃபங்க்ஷனில் தான். உங்களை பற்றி நிறைய சொன்னேன். கஸ்டமர்ஸ் கிட்டலாம் நீங்கள் ரொம்ப உதவியாக இருக்கீங்கன்னு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். இந்த டெலிஃபோன் செக்கை கொஞ்சம் பாஸ் பண்ணிடுங்க சார். நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த செக்கை பாஸ் பண்ணிடுங்க. டோன்ட் ஒர்ரி, நான் 11 மணிக்குள்ள வேற செக் அக்கௌண்ட்டில் போட்டுடுறேன். செக் தான் சார், ராம்லால் செக், கோல்டு மாதிரி. தேங்க்யூ. ஹலோ மிஸ்டர் ராம்லால். நான் சரோஜினி அனந்த செய்யணும். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. ஒரு செக் வேணும், வட்டிக்கு தான். சேட்டு என்னைக்கு சும்மா கொடுத்துருக்காரு. வட்டியை பிடிச்சிட்டு கொடுங்க.
25,000 ரூபா வேணும். அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துட்றேன். என்னது செக்யூரிட்டியா? அரே கே பாத். இன்னைக்கு நேத்திக்கா நமக்குள்ள டீலிங். சொல்ல மறந்துட்டேனே, உங்கள் இன்கம் டேக்ஸ் அப்பீல் சம்மந்தமாக கமிஷனர் பிவி கிட்ட பேசினேன். நேற்று சோஷியல் கிளப்பில் மீட் பண்ணேன். டிரைவர் அனுப்பிட்டேன், செக்கை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் 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 அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே எத்தனை நாளைக்கு தான் தாக்கு பிடிப்பேன்? இப்போ ப்ராப்ளம் சால்வ்டா இல்லையா? என்ன சால்வ்டு? அந்த சேட்டுக்கு பணத்தை கொடுக்க வேண்டாமா? தட் இஸ் டுமாரோஸ் ப்ராப்ளம். நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்துக்கலாம்னா அந்த டுமாரோ வரத்தானே போகுது. when tomorrow comes, it is not tomorrow, it is today. So postpone it to tomorrow. அதாங்க மாடர்ன் வேர்ல்ட். அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. சரோ, என்ன ஆச்சு இன்னைக்கு? டிஃபன் என்ன ரெடி ஆகலையா? எல்லாம் கூச்ச போடுதுங்க. சரவணபவன் எந்த வந்துகிட்டே இருக்கு. சமயக்காரிக்கு என்ன ஆச்சு? கண்ணாம்பாக்கு உடம்பு சரியா இல்ல, வயிற்று வலியா. உண்மையிலே சரியில்லையா? ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக வயிற்று வலி ஒரு சாக்கா? பாவம், இழுத்து போத்திக்கிட்டு படுத்துட்டு இருக்காவோ. ஜுரம்னா இழுத்து போத்திக்கிட்டு படுப்பாங்க, வயிற்று வலி இதுக்காக போத்திக்கிட்டு படுக்கணும்? இந்த வீட்ல அனாவசியமா எதுக்கு ஒரு சமையல்காரின்னு தோணுது. குக்கு மட்டும் தான் அனாவசியமா இந்த வீட்ல? அப்போ நான் அனாவசியங்கிறியா? நான் அப்படி சொன்னேனா? நீ சொன்னதுக்கு அதான் அர்த்தம். அர்த்தம் புரிஞ்சா சரி. அண்ணே அண்ணே இங்க பாருங்கண்ணே, வயசுக்கு மீறி இந்த பேச்செல்லாம் கேட்டீங்களாண்ணே? அவ என்ன பெருசா சொல்லிட்டா? உண்மையை தானே சொன்னா. நீயும் சேர்ந்துட்டியா? என் குழந்தை குட்டிகளா கூட்டிட்டு இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இந்த மாதிரி 100 வாட்டி சொல்லியாச்சு. சொன்னதே போ, செஞ்சது கிடையாது. பல்ல உடைப்பே. அம்மா பசிக்குதுமா. அண்ணே அண்ணே, இனிமே என்னால இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. போறேன், இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். போறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? ஒருவேளை டிஃபன் சாப்பிட்டு போறாங்களோ என்னமோ. அவசரப்படாதடி. ஐயோ, இந்த பொடுசுகள்லாம் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறபடி ஆண்டவன் என்ன கை விட்டுட்டானே. கை விடுறதுக்கு ஆண்டவன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உன் புருஷன் தான் அவனை கை விட்டுட்டான். நோ பிரதர், தள்ளி வச்சிட்டான் இஸ் தி ரைட் வேர்ட். நீ வாய் மூடு. என்னடி இது அத்திய மரியாதை இல்லாம? சீ, நீங்க வாய் மூடுங்க. இப்போ கரெக்ட்டா? நிரி நிரி க மகரிச நிரி க மத மகரி மகரிச நிரி நிரி க மகரிச. அக்கா, என்ன வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? இரு டிஃபன் வந்துகிட்டு இருக்கு. நேரம் ஆயிடுச்சுக்கா, எனக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல. என்ன வெட்டி முறிக்க போறியா? லோக்கல் எம்எல்ஏக்கு பாராட்டு விழா நீ தான்டா நடத்தி கொடுக்கணும்னு என்ன கெஞ்சி கேட்டிருக்காரு. நீ என்ன தலைமையா அதுக்கு? என் தலைமையில தானே எல்லா பொறுப்பும். ஊர்ல கல்யாணம்னா உன் மார்ல சந்தனம். ஊர்ல மட்டும் இல்லக்கா, இந்த நாட்டுல எங்க கல்யாணம் நடந்தாலும் என் மார்ல தான் சந்தனம். வெதர் இட் இஸ் நரசிம்மராவ்ஸ் கிராண்ட்சன் ஆர் இந்திரா காந்திஸ் கிராண்ட் டாட்டர். என்னவளே அடி என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். அக்கா, ஒரு 1000 ரூபீஸ் இருக்குமா? எதுக்குடா இப்போ? எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். ஒரு 500 ரூபாய். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று ஒரு 400 ரூபாய். உந்தன் கால் அடி தேடி வந்தேன் 300. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று ஒரு 50 ரூபா கூட இல்லையா? என்னக்கா? ஐயோ, என்ன செக்கா தரட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீ செக்கு கொடுத்தனா அது பவுன்ஸ் ஆகிடும். கேஷாக இருந்தால் கொடுத்துறேக்கா. அக்கா, இப்போல்லாம் செக்கில் மச்சாங்க எடுத்து அவரே போடுறாரா இல்லை நீ போடுறியா? எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கூட. தில்லனோ தில்லனோ நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சு தில்லனா. ஹோட்டல்ல இருந்து டிஃபன் வரும், எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன கூச்சல், ஒரே அவஸ்வரமா? வாங்க சப்தஸ்வரம். ஏய், சப்தஸ்வரம் சொல்லாதேடி, அப்புறம் ஸ்வரம்லாம் தூக்கு மாட்டிக்கோ. மாமா ஒரு பேப்பர் டைகர். ஏய், ஒதப்ப ராஸ்கல். என்ன வேஸ்ட் பேப்பர்? அதான் இன்னும் கரெக்டான வார்த்தை. யாரு? நான் வேஸ்ட் பேப்பரா? காத்தடிச்சா வந்து கோபுரத்துல ஒட்டிக்குமே, அதுக்கு பேர் தான் வேஸ்ட் பேப்பர். காத்தடிச்சா இன்னும் ஃபாஸ்டா போய் ஒட்டிக்கிற இன்னொரு வேஸ்ட் பேப்பர் இந்த வீட்ல இருக்கு.
இதோ உங்க அத்தை ஷேன்பகம். வாய மூடு. ஒரு வேலை வெட்டி இல்லாத நீ வந்து இந்த குடும்பத்தை ஒட்டிக்கலாம், நான் வரக்கூடாதா? அதானே மாமாக்கு நோ வேலை வெட்டி, அத்தை ஒரு வாழை வெட்டி. ஏய், இன்னொரு தடவை வாழை வெட்டி சொன்னா அரைஞ்சிடுவேன். பின்ன என்ன சொல்லுது? விறகு வெட்டியா இல்ல பன் ரொட்டியா இல்ல சுகா ரொட்டியா? சைலன்ஸ். என்னது இது? என்னதான் இருந்தாலும் பெரியவங்களை போய் இப்படி எல்லாம் பேசலாமா? தேங்க்ஸ் கண்ணா. இப்ப பெரியவங்கன்னா என்ன பண்ணணும்ங்கற? அவர் கால்ல விழண்டா. அவர் தான் என் காலை வேட்டுமே. அப்படிலாம் பேசக்கூடாதுன்றா. நீங்க என்ன அடி பாவி, வளர்க்குற மீன் குட்டிகளையே பாதுகாக்க தெரியலையே, எப்படி குழந்தைகளை பாதுகாக்க போறாவா? அம்மா. என்ன மோகன்? சமயக்காரம்மாவுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை போல இருக்க. ஆமா, இருமி நான் பார்த்தேன். ஆமாம், இருமுனாங்கம்மா. என்னை பார்த்ததும் கொஞ்சம் கூடுதலாக இருமுனாங்கம்மா. ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம்? அடையார் பார்க்லேருந்து வாங்கிட்டு வந்துரு. கேரி ஹோம் பேக்கெட்ஸில் கொடுப்பாங்க. ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும். சரிங்க. நான் வெளியே போயிட்டு 9 மணிக்குள்ள வந்துடுவேன். 8 மணிக்கெல்லாம் நீ சாப்பாடை வாங்கி வச்சுடு. பசி பசின்னு குழந்தைங்கலாம் பறக்கும். அப்போ 2000 ரூபா வேணுங்க. 2000 ரூபாயா? அப்போ ஏதாவது சாதா ஹோட்டலில் வாங்கிக்கிறேங்க. ஐய, சாதா ஹோட்டலா? வேணாம் வேணாம். ஒன்று பண்ணு, கிரெடிட் கார்டு தரேன், இதில் வாங்கிக்க. கிரெடிட் கார்டுனா உங்கள் கையெழுத்து கேட்பாங்களே. தெரியும்டா. நீ இதை எடுத்துட்டு போய் சாப்பாடை வாங்கி வை, நான் வந்து கையெழுத்து போடுறேன். இந்தா. சரிங்க. வேணாங்க. என்ன கிரெடிட் கார்டுங்க. கிரெடிட் கார்டு கொடுத்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர போறீங்களா? ஆமாங்க. இந்த குடும்பம் உருப்பட நினைக்கிறேன் நீ. உருப்பிடுங்க. சரிங்க, நீங்க போங்க. பிரீத்தி பிரீத்தி இங்க வா. ஏன் நேத்திக்கு டிவியில் அபூர்வ ராகங்கள் பாத்தியா? பார்த்தேன். அதுல கமலோட ஹேர் டிசைன் எனக்கு பிடிக்கவே இல்லை. அது அந்த காலத்து ஸ்டைல் டி, 20 வருஷத்துக்கு முன்னால. ஏய், அப்பெல்லாம் எல்லா ஹீரோஸுமே அப்படித்தான். தலையில ஒரு குல்லா கோத்னா மாதிரி ஒரு ஹேர் டூ. சிலதுங்க இந்த முள்ளமன்றி மாதிரி ஹேர் டூ பண்ணிட்டு வருவாங்க தெரியுமா? எப்படித்தான் டாலரேட் பண்ணாங்களோ அந்த காலத்து பெண்கள். அதுவும் இந்த 1970sல பெல் பாட்டம்னு ஹீரோஸ் எல்லாம் போட்டு வருவாங்க தெரியுமா? இப்பெல்லாம் அது பார்த்தா சைக்கிளப்பா. அது விடுறி. அபூர்வ ராகங்கள்ல ஜெயசுதா ஒரு பசில் சொல்வாளே. எனக்கு தெரியும். அவருடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அந்த மாமனார். அதே மாதிரி ஒரு பசில் நான் சொல்றேன், கண்டுபிடிங்க பாப்போம். என்ன பெட்ஸ்? 500 rupees. 500 rupeesலாம் இல்ல. சரியான விடை சொல்பவர்களுக்கு குலுக்கல் முறையில் 1 சவரன் கோல்ட் காயின். சரி சரி சொல்லு. கோல்ட் நான் ஆசையை பாரு. இதுதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க எல்லாரும். சரி, கவனமா கேட்டுக்கோங்க. மிஸ்டர் எக்ஸுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அந்த மாமனாரின் மகன் அவருக்கே தந்தை. இரு. மிஸ்டர் எக்ஸினுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அந்த மாமனாரின் மகன் அவருக்கே தந்தை. அவருக்கேவா? ஆமா, மாமனாருக்கே தந்தை. அப்போ மிஸ்டர் எக்ஸ் யாரு? அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நீ ஏன் ஆன்சர் சொல்லிடு. முடியாது. 1 சவரம் வேண்டாமா? 1 சவரம் வேண்டும் என்றால் 1 வாரம் காத்திருக்க வேண்டும். என்னடி இது தமிழ் மேக்சின்ல வர மாதிரி சொல்றா? சும்மா பேச்ச மாத்தாத. சரி, அந்த புதிர் நீ மறுபடியும் சொல்லு. ஏய், சும்மா என்னால சொல்ல முடியாது. இதான் கடைசி தடவை சொல்றேன், கவனமா கேட்டுக்கணும். மிஸ்டர் எக்ஸுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அந்த மாமனாரின் மகன் மாமனாருக்கே தந்தை. என்னடி இது அதோட கஷ்டமா இருக்கு. நல்லா யோசி.
எப்படி மாமனாருக்கு தந்தையா இருக்க அது முடியும்? அப்படிதான். நீ ஏதோ பயங்கரமா பாரு தப்பு தப்பா சொல்றா. எப்ப உனக்கால என்னால மாத்த முடியாது. என்னடி இது? நீ சொல்லு. சரி சரி. மிஸ்டர் எக்ஸினுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அந்த மாமனாரின் மகனா மருமகனா? சி மகண்டி. குழப்பிட்டா. மிஸ்டர் எக்ஸினுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ நடந்தா தாண்டி இது வரும். சரி நடப்போம் வா. படி. அப்பா யாருக்கு மாமனாரும் எப்படி இருக்க முடியும்? என்னடி இது அரட்டை அடிக்கலையா? அரட்டை இல்லப்பா, இது சேலஞ்ச், எனக்கு சவால். நீங்க சும்மா இருங்க. எஸ், இது ஒரு சவால். உங்க பணம், ஆஸ்தி, சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. குட் பை. Premi.